நான் நிறைய நேரம் சொல்லுவேன், தேர்தல் இலக்கணமே என்ன தெரியுமா, சேர்ந்தே இருப்பவர்களாம் சேர்ந்து இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பிரிந்தே இருப்பவர்களாம் பிரிந்து இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவில் வெற்றி பெறவே முடியாது அந்த தேர்தலில். நிச்சயமா வெற்றி, காங்கிரஸ் இருந்தாலே வெற்றி பெற முடியாது. அதனாலதானே காங்கிரஸ் இவ்வளவு கேட்கறாங்க. இல்லைன்னா காங்கிரஸ் ஏன் பேசுறாங்க? இன்னைக்கு வரைக்கும் திமுக ஏன் மௌனம் சாதிக்குது? திமுகவால காங்கிரஸ் இல்லைன்னா வெற்றி பெற முடியும்னா கலைஞர் மாதிரி இருந்தா எப்பயோ சார் நீங்க போங்க உங்க வழியை பார்த்துன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே. காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 67 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்கு. தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ், கரெக்டா? அதே மாதிரி மத்தியில 10 வருஷம் கிட்டத்தட்ட ஆட்சியில திமுகவுக்கு பங்கு கொடுத்து வளமான துறைகளை கொடுத்த கட்சி. உதயநிதி அவரும் கை எங்க தான் இருக்குது, எனக்கு சகோதரன் அவரு சொல்லிட்டே இருக்கிறாங்களே, குழப்பத்தை தெரியுது இல்ல அவங்களுக்கு? சில விஷக்கிருமிகள் குழப்பத்தை உருவாக்குறாங்க. நம்ம இது சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? விஷக்கிருமிகள் யார் யாரு? இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, விடுதலை சிறுத்தைகள் 2019 இந்த மாதிரி ஏதாவது பேசினாங்களா? இந்த கூட்டணிக்கு ராமதாஸ் வந்தா நாங்க போய் பேச வச்சா? 2021 வந்துச்சா? 2024 வந்துச்சா? இன்னைக்கு ஏன் சார் நீங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மூச்சுக்கு 300 தடவை இந்த மாதிரி சொல்ல வைக்கிறீங்க? ஆரம்பத்தில் சசிகலாமா, அடுத்தது டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ், அடுத்தது கையில் கட்சி ஒரே ஒரு ஆயுதம் செங்கோட்டையன். என்ன இன்னைக்கு செங்கோட்டையன் விட்டுட்டாங்களே சார், எல்லா ஊடகம் தான். ஏன் விட்டாங்க? திமுக கூட்டணி எப்படி இருக்குதோ 9 வருஷம் 10 வருஷமா தூங்கி எஞ்சா கூட நாங்கள் உள்ளதா இருக்குன்னு சொல்றாங்களோ, அது போல அதிமுக கூட்டணி நினைக்கிறேன். அதிமுக கூட்டணி இல்ல, அவங்க எல்லாம் தேமுதிக தான் கடைசியா இருந்தது. அவங்களே இப்ப வெளியே போயிட்டு மறுபடியும் வராங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொன்வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ் சார். கூட்டணிகள்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க, நிறைய கட்சிகளில் சலசலப்பும் நடந்துகிட்டே இருக்கு. திமுகவில் இன்னும் காங்கிரஸ் முட்டி மோதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரொம்ப விசிகாவும் அப்படிதான். ஏன்னா பாமக வர்றதுனால நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னா ஓப்பன் டாக்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் குழு கூட அமைக்கலை திமுகவில் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக முன்னாடியே அமைச்சு செட்டில் ஆயிடுச்சு, அவங்க மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு தான் அப்படிங்கிற லெவலில் முன்னேறியில் இருக்கிறாங்க. திமுகவில் என்னதான் நடக்குது சார்? நான் நிறைய நேரம் சொல்லுவேன், தேர்தல் இலக்கணமே என்ன தெரியுமா, சேர்ந்தே இருப்பவர்களாம் சேர்ந்து இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பிரிந்தே இருப்பவர்களாம் பிரிந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் தேர்தல் கணக்கே அதுதான். சேர்ந்து இருக்கிற கட்சிகள்லாம் சேர்ந்தே இருக்குன்னு சொல்ல முடியாது, பிரிந்திருக்கிற கட்சிகள்லாம் பிரிந்தே இருக்குன்னு சொல்ல முடியாது. அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சா? 8 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்குள்ள எவ்வளவு குழப்பம், 8 நாளைக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எவ்வளவு இணக்கமா இருக்காங்க, வித்தியாசம் தெரியுதா? இப்போ திமுக கூட்டணி இன்டாக்ட்னு கூட்டினாங்கல்ல, இன்டாக்ட் கூட்டணிக்குள்ள என்ன இருக்குது இப்போ பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனை. உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு பேன் இருக்குதுன்னு தெரியுது, தலை ஒய்யார கொண்டையா இருக்குது, உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு பேன் பிடிச்சிருக்குதுன்னு தெரியுது. இன்றைக்கு கூட்டணியில நீங்க எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் 8 வருஷத்துக்கு மேல அவங்க கூட இணக்கமா இருக்கிறாங்க திமுக கூட, ரைட்? மத்தியில ஆட்சிக்கு காங்கிரஸுக்கு திமுக தேவை, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறதுக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை. இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா மத்தியில காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது திமுக அதுல ஷேர் வாங்கிக்கதா இல்லையா? அமைச்சரவையில பங்கு வாங்கிக்கிறாங்களா இல்லையா? அப்போ மத்தியில ஆட்சி செய்யறதுக்கு காங்கிரஸுக்கு தேவையான அளவுக்கு திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவைப்படுது. மத்தியில 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது. திமுக தட்டி கழிக்க முடியாது, ஏன்னா அங்க ஷேர் வாங்கிக்கிட்டு இந்தியாவை ஆள போறதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காங்கிரஸ் மட்டும் உதவி செய்யணும். ஆனா காங்கிரஸுக்கு எந்த ஷேரும் கிடையாது, எந்த ஷேரும் பண்றது இல்லை அவங்க. இது நியாயமா? இல்ல, இது திமுக ஒரு ஸ்ட்ரக்சர்ல வளர்ந்துருச்சுல. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு அளவுக்கு அவங்க பெரிய அளவுல வளர்ந்துட்டாங்கல்ல. திமுக தான் வளர்ந்து 67ல இருந்து வளர்ந்தாச்சு. இல்ல, ஒரு பெரும்பான்மையா வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்களா. அப்போ கூட உங்களுக்கு பெரிய கொஞ்சம் கூட்டணி காங்கிரஸ் ஒரு வாக்கு சதவீதம் இருந்துச்சு, காங்கிரஸுக்கும் இன்னைக்கு வாக்கு சதவீதம் பெரிய அளவுல இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸுக்கு வாக்கு சதவீதம் இல்ல, அப்ப காங்கிரஸை கூட்டு ஏன் சேர்த்து வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் சொல்றேன், காங்கிரஸ் இப்போ திமுக அதிமுக ரெண்டுமே ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட இயக்கங்களும் அதுல தெளிவா இருப்பாங்க. ஆனா பிஜேபி கேட்கும், இங்க காங்கிரஸ் கேட்கும். பிஜேபிக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, காங்கிரஸுக்கும் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா யாருக்கு லெஜிட்டிமேட் உரிமை இருக்குது பார்க்கணும். இப்போ பிஜேபிக்கு லெஜிட்டிமேட் உரிமையை விட காங்கிரஸுக்கு லெஜிட்டிமேட் உரிமை அதிகமா இருக்குது.
அதான் யதார்த்த கல யதார்த்த உரிமை. எப்படி சொல்றேன்னா அதே மாதிரி அதிமுக தனித்த ஆட்சின்னு சொல்ற யதார்த்த காரணங்கள் நிறைய இருக்குது. திமுகவுக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய காரணங்கள் கம்மியா இருக்குது, குறைவா இருக்குது. எப்படின்னா இது வரைக்கும் அதிமுக 130 140 தொகுதிகளுக்கு குறைவா எந்த தேர்தலையும் சந்திச்சதே கிடையாது. வேட்பாளரை போடுறது சொல்றேன், ஜெயிக்கிறது வேற. கூட்டணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 130 140 இடங்களுக்கு மேலதான், 234 இடங்களுக்கு மேலதான் அதிமுக தேர்தலில் நிற்கும். வேட்பாளர்களே அறிவிப்பாங்க. கூட்டணி கட்சிகளாம் மீதி இருக்கிறது தான் கிட்டத்தட்ட 132 140 குறைஞ்சது 170 180 மொத்தமே 234 அவங்க நின்றுருக்கிறாங்க. ரெட்டாவது நின்றுக்குது 234 தொகுதியிலையும். ரைட்டா? இந்த ட்ராக் ரெக்கார்ட் நீ பார்த்துருக்கீங்க. நின்றது சொல்றேன், வென்றது அப்புறம் சொல்றேன். 6 முறையா வென்றிருக்காங்க, 31 முறை ஆட்சி செய்திருக்காங்க. 130 எம்எல்ஏக்கு கீழே அவங்க ஆட்சி செய்தது கிடையாது. அவங்க எப்பெல்லாம் ஆட்சி செய்யறாங்களோ 130 எம்எல்ஏக்கு மேலதான் ஜெயிச்சு ஆட்சி செய்திருக்காங்க. அப்போ நின்றதும் அதிகம், வென்றதும் அதிகம். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க உரிமை இருக்குதா? மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அது வேற விஷயம். யதார்த்தமான லெஜிட்டிமேட் ரீசன் இருக்குதா? திமுக கிட்ட அந்த ரீசன் இருக்குதா சொல்லுங்க. 1980 கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டவங்க திமுக. 1980 காங்கிரஸ் கூட அப்போ மூப்பனார் ஐயா தலைவராக இருக்கும்போது அப்பவே என்ன செய்தீங்க நீங்க? 112 இடத்துல தான் திமுக நின்றுச்சு, 118 இடத்துல காங்கிரஸ் நின்றுச்சு. அன்னைக்கு 234 118 ஜெயிச்சாதான் சிம்பிள் மெஜாரிட்டி ஆட்சியை அமைக்க முடியும். ஆனா நின்றது 112 தான். ஒரு உதாரணமா? சரி, லேட்டஸ்டா உதாரணம் சொல்றேன். 2006 128 தொகுதியில தான் திமுக நின்றுச்சு. எவ்வளவு ஜெயிக்கணும் ஆட்சி அமைக்கிறது? 118. 128 தான் நின்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 10 தொகுதி தான் கூட நின்றாங்க. ரெண்டாவது முடிஞ்சிச்சா? மூணாவது சொல்றேன், நின்றதை மட்டும் சொல்றேன், வென்றதை சொல்ல. மூணாவது 2006 2011 வரைக்கும் கலைஞர் ஆட்சியா? கலைஞர் கருணாநிதி ஆட்சி பண்ணார்ல, நல்லா தானே ஆட்சி பண்ணாருன்னு சொல்றாங்க. 2011 இப்ப 2006 128 நின்றாங்கன்னா அடுத்து 150 நிக்கணும்ல. எப்படி? 119 தான் நின்றாங்க. 5 வருஷம் கழிச்சு 9 சீட்டு குறைச்சிக்கினாங்க. 119 தொகுதியில நின்றாங்க. 63 தொகுதி காங்கிரஸ், 30 பாட்டாளி மக்கள் கட்சி, 10 விடுதலை சிறுத்தைகள். 119 ஜெயிக்கிறதுக்கே 118 தேவை. நின்றது ஒரே ஒரு தொகுதிக்கு 119 தான் நின்றாங்க. எதிர்கட்சியை விட வர முடியல, அது வேற விஷயம். இப்ப நின்றது எல்லாமே மைனாரிட்டியா நின்றுருக்காங்களா திமுக? ட்ராக் ரெக்கார்டு இருக்குதா? ஜெயிச்சது சொல்றேன். 2006 வெறும் 96 இடம் தான் ஜெயிச்சாங்க. மைனாரிட்டி ஆட்சி. காங்கிரஸ் 34 இடத்துல ஜெயிச்சது, பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடத்துல ஜெயிச்சது. அவங்க ஆட்சியில பங்கு கொடுக்கல, மைனாரிட்டி ஆட்சி. அப்போ நின்றதும் கம்மி, வென்றதும் கம்மி திமுக. இப்ப வித்தியாசம் தெரியுதா ரெண்டுத்துக்கும்? அப்ப திமுகவுக்கு தார்மீக உரிமை இல்லை, ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு சொல்றதுக்கு. ஆனா அதே அதிமுகவுக்கு இருக்குது. அதே மாதிரி கேட்கிற உரிமையில சொல்றேன், பிஜேபி இது வரைக்கும் பங்கு வகிச்சது இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 67 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ், கரெக்டா? அதே மாதிரி மத்தியில 10 வருஷம் கிட்டத்தட்ட ஆட்சியில திமுகவுக்கு பங்கு கொடுத்து வளமான துறைகளை கொடுத்த கட்சி காங்கிரஸ். அப்ப ரீசன் பாருங்க, என்ன காங்கிரஸுக்கு ரீசன் இருக்குது? தூண்டி விடுற மாதிரி இருக்கு இல்ல, கேட்கறதுக்கு ரீசன் இருக்குதுல்ல. இது நம்பக்கூடிய ரீசனா இல்லையா? உண்மையான ரீசனா இல்லையா? நீங்க 96 தனியா ஆட்சி பண்ணீங்க. ஆனா அதே நேரத்துல மைனாரிட்டி மன்மோகன் சிங் கூட அமைச்சரவையில் இருந்தீங்க. ஆனா மைனாரிட்டி நீங்க பங்கு கொடுக்கல. இதுக்கு மேல நீங்க சமூக நீதி ஆட்சி எல்லாருக்கும் சமமா கொடுப்போம் சொல்றீங்கல்ல, திராவிட மாடல் ஆட்சி. அப்ப கொடுக்கலாம்ல, கேட்கறது அவங்க நியாயம் இருக்குதுல்ல. இன்னொரு ரீசனும் இருக்குது ரெண்டு பேருக்கும். இப்போ பிஜேபி ஆட்சியில பங்கு இல்லைன்னா நாங்க வெளியே போயிடுவோம்னு சொல்ல. கேட்கிற உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்குது. எல்லா சின்ன கட்சியோ பெரிய கட்சி கேட்பாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. தனித்து ஆட்சி தான் அதிமுக தெளிவா சொல்லிடுச்சு. நாங்கள் அறுதி பெரும்பான்மையோட தனித்து தான் ஆட்சின்னு சொல்லிடுச்சு, பேசுறாங்க. ஆனா ஏதாவது ஆல்ட்ரேஷனோ வேற முகமோ வேற வாய்ப்போ சொல்லியிருக்குதா? பிஜேபி கிடையாது. ஆனா காங்கிரஸ்ல இன்னைக்கு வெளியே என்ன பேச்சு? தாவேக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு பேசுறாங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஆப்ஷன் இருக்குதுன்னு பேசுறாங்களா? அப்போ கூடுதல் உரிமை ஒண்ணு வருது அவங்களுக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு. இதெல்லாம் தான் எடை போட்டு பார்த்து தான் கூட்டணியை பற்றி பேசணும். காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவால வெற்றி பெறவே முடியாது அந்த தேர்தலில். நிச்சயமா வெற்றி, காங்கிரஸ் இருந்தாலே வெற்றி பெற முடியாது. அதனாலதானே காங்கிரஸ் இவ்வளவு கேட்கறாங்க. இல்லைன்னா காங்கிரஸ் ஏன் பேசுறாங்க? இன்னைக்கு வரைக்கும் திமுக ஏன் மௌனம் சாதிக்குது? திமுகவால காங்கிரஸ் இல்லைன்னா வெற்றி பெற முடியும்னா கலைஞர் மாதிரி இருந்தா எப்பயோ சார் நீங்க போங்க உங்க வழியை பார்த்துன்னு சொல்லிட்டு இருப்பாருங்களே. ஸ்டாலினுக்கு தெரியுமே
கை எங்க கூட தான் இருக்குது, கை எங்க கூட தான் இருக்குதுன்னு எழுச்சா படுத்தா எந்திரிச்சா சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல. உதயநிதி அவரும் கை எங்க கூட தான் இருக்குது, எனக்கு சகோதரன் அவரு சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல. குழப்பத்தை தெரியுது இல்ல அவங்களுக்கு, சில விஷக்கிருமிகள் குழப்பத்தை உருவாக்குறாங்க. ஆமா, இது சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? விஷக்கிருமிகள் யார் யாரு? இப்ப கண்ணப்பன் பேசுறாரு காங்கிரஸ் தேவையில்லைன்னு, அவர் ஒரு விஷக்கிருமியா? கோ தளபதி மாவட்ட செயலாளர் மதுரை வடக்கு பேசுறாரு, அவர் ஒரு விஷக்கிருமியா? சொல்லுங்க, லைனா விஷக்கிருமி சொல்லிட்டே போலாம். அவர் தாகூர், பிரவீன் காந்தி அவங்கள சொல்லலாமா இருக்கும் சார். அவங்க அந்த கட்சி சார். உங்க கட்சியில இருக்கிற விஷக்கிருமியா எடுக்கிறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது இல்ல? நீங்க நீக்கினீங்களா? சொல்லுங்க, நீக்கினீங்களா? RS பாரதி நீக்கியாச்சா? விஷக்கிருமி உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு எதிர விஷக்கிருமி இருக்குதுன்னா என்ன சார் அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. இப்போ நியாயமா நீங்க சொல்றது? விஷக்கிருமி உங்க அதிகாரத்துக்குள்ளேயே இருக்குது விஷக்கிருமிகள். இல்ல, அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தலைவர்கள் யாரும் பேசல. இப்போ செல்வ பெருந்தகை பேசல, இல்ல தலைமையில இருந்து அதிகாரப்பூர்வமா எதிர்கட்சிகள் பேசுறதே சொல்ல. இப்ப கண்ணப்பன் அதிகாரப்பூர்வம் மற்றவரா? ராஜகண்ணப்பன் கோ தளபதி MLA மாவட்ட செயலாளர் அதிகாரப்பூர்வம் மற்றவரா? RS பாரதி அதிகாரப்பூர்வம் மற்றவரா? நீங்க நடவடிக்கை எடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்க. எதிர கருப்பு ஆடுகள் இருக்குது, அவங்க சதி பண்றாங்க. உங்க சதியை யார் சொல்றது? எதிரணி ஆட்டுறீங்கல்ல நீங்களும் மாறி மாறி. அப்போ அதனால மொத்தத்துல குழப்பம் இருக்குது. இந்த சாக்கு போக்கு சொல்றது என்னன்னா, அதுல பிஜேபி ட்ரை பண்ணோம், இல்ல எதிர்க்க காங்கிரஸ்ல சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் சொல்றது என்னன்னா, சூழ்ச்சி பண்ணுவாங்கன்னா எப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற பலவீனத்தை அடுத்தவங்க மேல சாட்டுறதுக்காக, அவ்வளவுதான். பின்ன இதுதான் பேச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, மாணிக்கம் தாக்கூர் பேசுறாருன்னா அவங்க கட்சி சார்பா பேசுறாங்க. அவங்க கட்சி நடவடிக்கை எடுக்கலன்னா அது ராகுல் காந்தி ஒப்புதலோட தான் இந்த பேச்சு வருதுன்னு தானே அர்த்தம். அவங்க எல்லாம் ராகுல் காந்தி கூட இருக்கிறவங்க தானே. ஒரு வட்ட செயலாளரோ ஒரு மாவட்ட செயலாளரோ பேசுறாரு ராகுல் காந்திக்கு சம்பந்தமே இல்லாம. நீங்க சொல்ற பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? மாணிக்கம் தாக்கூர் யாரு? ஜோதிமணி சொல்றாங்க இன்னைக்கு முதலமைச்சர் பேச்சு தனிப்பட்ட கருத்துன்றாங்க. ராஜேஷ்குமார் யாரு? சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர். இவங்கெல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறவங்களா? அன்றாட ராகுல் காந்தி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். இல்லை, இவங்க சீட்டு 40-50 இருந்து இப்ப சீட்டை தாண்டி எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணுங்கிற லெவலுக்கு போயிருச்சு காங்கிரஸ். இல்ல, இப்போ அது ரொம்ப தீவிரமா இருக்கு, ரொம்ப தீவிரமான எல்லா பக்கமுமே அந்த குரல் இப்போ முதல் மாதிரி இல்லாம இருக்குது. ஏன் தெரியுமா? இந்தியா ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் ஆட்சியில பங்குன்ற பேச்சு எல்லா இடத்துலயும் வந்துச்சு. இப்போ அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, பிஜேபி மெஜாரிட்டியா இருக்கும்போது, நீங்க அதான் நல்லா பார்க்கணும். 2014 2019 தனி மெஜாரிட்டி பிஜேபி சென்ட்ரல்ல மெஜாரிட்டி இருக்கும்போது அவங்க ஷேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா மாநிலத்திலயும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. இப்ப சந்திரபாபு நாயுடு என்ன சார் ஆச்சு? சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கோங்க, 242 தொகுதியாங்க, அறுதி பெரும்பான்மையோட அவர் ஆட்சியில இருக்கிறார். செம்ம மெஜாரிட்டி, 4 சீட்டோ 6 சீட்டோ நினைக்கிறேன் பிஜேபி, அவ்வளவுதான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி எப்படி அமைச்சர்கள் பங்கு கொடுத்துருக்காரு. இப்ப அந்த ட்ரெண்ட் எல்லா இடத்துலயும் வந்துச்சு. அதனால கேட்கறாங்க. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இல்ல, அது வேற விஷயம். மறுக்கிறதுக்கு திமுக அதிமுக உரிமை இருக்குது, நான் தவறுன்னு சொல்ல. ஆனா கேட்கிற உரிமை அந்த ட்ரெண்ட் தான் வந்துருச்சு பேச்சுவார்த்தையில, அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளவுதான். அதை இன்னைக்கு வரைக்கும் மாற்ற முடியல, அவ்வளவுதான். ஆனா திமுக என்னன்னா, இந்த ஒரு வேண்டுகோளை இன்னைக்கு வரைக்கும் சலனத்தோட உட்கார்ந்துருக்காங்க. காங்கிரஸ் என்ன பண்றது அப்படின்னு. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள், நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, விடுதலை சிறுத்தைகள் 2019 இந்த மாதிரி ஏதாவது பேசினாங்களா? இந்த கூட்டணிக்கு ராமதாஸ் வந்தா நாங்க போயிடுவோம்னு பேச வச்சா? 2021 வந்துச்சா? 2024 வந்துச்சா? இன்னைக்கு ஏன் சார் நீங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மூச்சுக்கு 300 தடவை இந்த மாதிரி சொல்ல வைக்கிறீங்க? சொல்லுங்க, ஏன் அவரை சொல்ல வைக்கிறீங்க? அவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? அதிமுக கூட கூட்டணி போவீங்களான்னு சொல்லும் போதுதான் சொன்னாரு. என்னன்னு, பிஜேபி இருக்கிற இடத்துலயும் பாட்டாளி மக்கள் இருக்கிற இடத்துலயும் நாங்க போக மாட்டோம். திமுக கூட வந்தாங்கன்னு கேட்கல, யாருமே கேட்கல. நிருபர்கள் கடந்த 8 வருஷமா கேட்டது என்ன, அதிமுக கூட்டணிக்கு போவீங்களா, இல்ல மாற்று கூட்டணிக்கு போவீங்களா? இல்லைங்க, நாங்க பிஜேபி இருக்கிற இடத்துக்கோ பாட்டாளி மக்கள் இருக்கிற இடத்துக்கும் போக மாட்டோம்னு அவர் சொல்லுது. ஆனா திமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல ராமதாஸ் வருவாரு, அதனால வந்தா நாங்க இருக்க மாட்டோம்னு அவரை சொல்ல வச்சது யாரு? சொல்லுங்க. அப்ப கூட்டணி இதை நீங்க கூட்டணி கட்சி கொடுக்குற மரியாதை இருந்தானா? அவங்க தெளிவா அவங்க சித்தாந்தத்தை சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அந்த பர்செப்ஷனை ஏன் உண்டு பண்றீங்க? அப்ப இதுக்கு தலைவர் சொல்லிட்டு இருக்கலாம்ல ஸ்டாலின் தெளிவா. ராமதாஸ் கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோங்க, எங்களுக்கு விசுவாசமான கூட்டணி கட்சி திருமாவளவன் தான் சொல்லிடலாம்ல. ஏன் சொல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சை எடுத்து நேர்கிறாங்க. ரகசிய பேச்சுவார்த்தை எதுவும்
அதுதான் இப்ப யோசனை. புரியுதா? அப்ப கூட்டணி குழப்பம் எங்க இருக்குது பாருங்க. அதாவது அதிமுக பாடுபடுது என்னன்னா, கூட்டணியை விட்டு போனவங்க இல்ல கட்சியிலிருந்து வெளியேற்றப்படும் மற்ற கட்சிக்காரர்கள் கூட்டணியில சேர்க்கணும்னு பாடுபடுறாங்க. அவங்க கூட்டணியில இருக்கிறவங்கள வெளியனுப்பாம இருக்கணும்னு பாடுபடுறாங்க. அப்புறம் அதிமுகவிலையும் தொடர்ந்து சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறதாலாம் நியூஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவரோட அட்வைசர் ஒரு ஆள் வந்து அம்மா அமைக்க போறாங்க, எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான அது இது இருக்கு, அறிவிப்பாங்க, சின்னமா அறிவிப்பாங்க அப்படின்னா 2-3 நாளா தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி அவங்க சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு ஒருவேளை நின்னா அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் தனி கட்சியும் ஆரம்பிச்சு அவங்க நிற்க மாட்டாங்க, தனி கட்சியும் ஆரம்பிக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. இது ஏதோ ஊடக சுவாரஸ்யத்துக்காக ஒரு ஜாலியா பேசுறது. ஏன்னா எடப்பாடிக்கு எதிராக எத்தனையோ கணையை கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. ஆரம்பத்துல சசிகலாமா, அடுத்தது டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ், அடுத்தது கையில கட்சி ஒரே ஒரு ஆயுதம் செங்கோட்டையன். என்ன இன்னைக்கு செங்கோட்டையனை விட்டுட்டாங்களே சார் எல்லா ஊடகமும். ஏன் விட்டாங்க? என்ன பேச்சு எல்லா இடத்துலையும். அவர் தான் எம்ஜிஆருக்கே அவர் தான் கூட இருந்தவர், ஜெயலலிதா அம்மாவுக்கு அவர் தான் ரூட்டே அவர் தான் காமிப்பார். இல்லை ஜெயலலிதா அம்மா ரூட்டே தெரியாது தமிழ்நாட்டில். என்னென்ன பேச்சு இருந்துச்சு இன்னைக்கு காணோம். அப்ப என்னன்னா எடப்பாடிக்கு எதிராக எந்தெந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும்? எடப்பாடின்ற தனி மனுஷனை விட்டுருங்க. அதிமுக ரெட்டலை, அந்த ரெட்டலைக்கு எதிராக என்னென்ன ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் எல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு இல்லைன்னு போது கடைசியா இப்போ இந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. சசிகலா அம்மா தெளிவா என்ன இருக்கிறாங்க, திமுகன்ற தீய சக்தி நாட்டை விட்டு விரட்டணும். அதுல இன்னைக்கு வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்களா சொல்லுங்க? இல்ல. எங்க பார்க்ல நடைப்பயணம் போகும்போது பார்த்துருக்காங்களா? இல்ல வீட்டுல போய் பழக்கூடியோட போய் பார்த்துருக்காங்களா? இல்லைன்னா ஐபிஎல் மேட்ச்ல போய் அவன் சபரீசன் மருமகன் இருக்காரு அவரை போய் பார்த்துருக்காங்களா? சொல்லுங்க. அவங்க ஜெயலலிதா அம்மா என்ன ஸ்டாண்டு, அதே மாதிரிதான் அவங்களோட எண்ணம் அதிமுக ஆட்சிக்கு வரும். கிருஷ்ணசாமியும் நாங்க பரமக்குடி ராமநாதபுரத்துங்களெல்லாம் கட்சியை தோக்கடிப்போம், எங்களுக்கு சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஏற்கனவே என்டிஏ கூட்டணி தான் இருந்தாரு. இப்போ மறைமுகமா சொல்றதும் அந்த கூட்டணியை தான் சொல்றாரு. ஏன் அந்த சலசலப்பு என்ன உண்மையிலே அவங்க தோக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அது அவங்க எல்லாம் எந்த பக்கம் போறாங்கன்னு யாருக்கு சார் தெரியும்? இப்ப திமுக பட்டம் போனா அந்த 2 தொகுதி மட்டும் தானா? 234 தோக்க பாடு பண்ணோம்ல. அப்ப திமுக கேட்கல, என்ன 2 தொகுதி மட்டும் தோக்கடிக்கலாம்? திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த சைடு கொஞ்சம் வாக்கு சதவீதம் இருக்குல்ல, தென்காசி. அதான் என்ன வாக்கு சதவீதம் அவருக்கு இருக்குது? இப்ப தேர்தல் கணக்கு தானே அவர் கணக்கு. ஸ்டார்டிங்ல இருந்த கணக்கு இப்ப இருக்குது ஓட்டப்படாரெல்லாம். சில சர்ச்சைகள் அங்கேயும் கொஞ்சம் இருக்குல்லன்ற அவர் அந்த மிரட்டலும் தொடர்ந்து விட்டுக்கிட்டே. கூட்டணியில இல்லையே சார், கூட்டணியில இருந்து மிரட்டுறாங்கன்னா நீங்க சொல்லலாம். கூட்டணியில இல்லாதவங்க நீங்க அதுதான் யோசிக்கிறீங்க. திருப்பி என்ன யோசிக்கிறீங்கன்னா, திமுக கூட்டணி எப்படி இருக்குதோ 9 வருஷம் 10 வருஷமா தூங்கி எஞ்சா கூட நாங்க உள்ளதா இருக்கோம்னு சொல்றாங்களோ அது போல அதிமுக கூட்டணி நினைக்கிறேன். அதிமுக கூட்டணியில இல்ல, அவங்க எல்லாம் தேமுதிக தான் கடைசியா இருந்தது. அவங்களே இப்ப வெளியே போயிட்டு மறுபடியும் வராங்க. அதனால எல்லாமே வெளியே போயிட்டு மறுபடியும் வர்றவங்க, அவங்க இண்டிபெண்டா திங்க் பண்றவங்க. இப்ப நீங்க சொல்ற கிருஷ்ணசாமி தலைவரும் அவர் தனிப்பட்ட முறையில முடிவெடுப்பாரு. அவர் அதிமுக கூட்டணிக்கு வரணுமா, இல்லைன்னா திமுகவுக்கு போகணுமா, இல்லைன்னா தாவேக்காவுக்கு போகணுமா, இல்லைன்னா இன்னொரு கூட்டணி உருவாக்கணுமா யோசிச்சுட்டு இருப்பார்ல. இல்ல ஆனா அவர் டார்கெட் பண்றது, அவன் விமர்சனம் பண்றது என்டிஏ கூட்டணியை தான் விமர்சனம் பண்றது. அவர் திமுக விமர்சனம் பண்ணவே இல்லை. நாங்க தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்றது. யார தோற்கடிப்போம்னு சொன்னாரு? சொல்லியே என்டிஏ கூட்டணியை தான் சொல்றாரு. இல்ல அவர் பேரை சொல்லியே சொல்லல. ஆனா அவங்க பையன் ஒரு இதுல நீங்க வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கும் தேர்தல் வேளாளர் நீங்க பேர் மாற்றம் பண்ணதுக்காகவும் நான் உங்ககிட்ட அடிமையா இருக்க முடியாது. இல்ல ஜான் பாண்டியன்னு சொல்லுங்க. அப்ப ஜான் பாண்டியன்னு அப்ப அவர் அடிமையா இருக்காருன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து எல்லாம் கூட்டணியில சேர்றதுக்கு முன்னாடி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்காக யாரோ சொல்லிக்க வேண்டியதுதான் சொல்லுவாங்க. அப்புறம் சேர்ந்த பிறகு அந்த மாதிரி பேசுறாங்களான்றது தான் நீங்க பார்க்கணும். புரியுதா? இப்ப சேர்ந்த பிறகு அந்த மாதிரி பேச முடியுமா? இப்போ அவர் திமுக கூட்டணியில சேர்றாரு, 2 தொகுதியில திமுக தோக்கடிப்பான்னு சொல்லிட்டு அவர் தொகுதிக்கு திமுக காரங்க எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க? இப்ப அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணியில வந்துடுறாரு, உதாரணத்துக்கு சொல்ற வந்துடுறாரு, நாங்க 2 தொகுதியில அவங்க தோக்கடிப்போம் அப்படின்னு சொன்னா அவர் நிக்கிற தொகுதியில அதிமுக பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? அப்புறம் அவர் கூட்டணியில வந்து என்ன அர்த்தம்? இதெல்லாம் வெளியே இருக்கும் போது பேசுறது, சில கசப்புணர்வுக்காக பேசுறது. கூட்டணியில வந்துட்டாங்கன்னா அப்புறம் சரி, அவ்வளவுதான். கூட்டணியில வராங்களா அப்படின்றதுதான் முக்கியம். மற்றபடி ஒரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நேரத்துல சில நல்லதுகள் செய்திருப்பாங்க. அது எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். எந்த சமூகத்துக்கும் அந்த சமூக தலைவர்களும் போராடி இருப்பாங்க. ஆட்சியில இருக்கிற கட்சிகளும் ஒரு நேரம் இல்லை இன்னொரு நேரம் ஏதாவது செய்திருக்கும். அது தேசிய கட்சியா இருந்தாலும் சரி, மாநில கட்சியாலும் சரி.
அதை வச்சு மட்டும்தான் ஓட்டுன்றது பெருசா இருக்காது. மற்றபடி திமுக அதிமுக இதெல்லாம் தாண்டின கட்சி. அதனால எல்லா சமூகத்தின் ஓட்டம் விடும். அதுவும் அதிமுகவுக்கு குறிப்பா வந்து சமூக மதம் சார்பு இல்லாத கட்சி. அதை சார்பே இல்லாம இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும். திமுக தானே சொல்றாங்க. இல்ல திமுக எப்படின்னா சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சிறுபான்மை ஓட்டு மொத்தம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா நைஸா எங்க கட்சியில 80% இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நேரம் என்ன செய்வாங்க, சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு. புரியுதா? அந்த மாதிரி அதிமுக அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்காது. எல்லா விஷயத்திலும் சமநிலை, அதாவது சகோதரத்தோடு இருக்கணும், அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றத எல்லா விஷயத்திலும் அதிமுக நினைக்கும். எப்படின்னா சரி இவ்வளவு வேணாம், திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சது தானே திமுக, பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சது தானே திமுக. பெரியார் யாருக்கெல்லாம் பேர் கொடுத்துருக்காரு தெரியுமா? சொல்லுங்க. பெரியார் இது வரைக்கும் யார் யாருக்கு பட்டம் கொடுத்துருக்காரு? பெரியார் கொடுத்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சிவாஜின்ற பட்டம் கொடுத்தது பெரியார். சரியா? அதே மாதிரி கர்ம வீரர் காமராஜர் பச்சை தமிழன் பட்டம் கொடுத்தது பெரியார். இந்த 2 பட்டம் தான் பெரியார் கொடுத்தது. மற்றதெல்லாம் அவங்கவுங்க சேர்த்து வச்சுக்கிட்டது. சரி, அதுக்கு அடுத்தது பெரியாருக்கு அடுத்தது அந்த இடத்துல யார் இருக்கா? ஆசிரியர் ஐயா வீரமணி. ஆசிரியர் வீரமணி ஒருத்தருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாரு. அந்த திராவிடர் கழகத்துல இருக்கிறார் தான் தாய் கழகம்ல, அதுல இருந்து ஒரு பட்டம் கொடுத்தாரு. யாரு கொடுத்தாருன்னா சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதா அம்மா கொடுத்தாரு பட்டம். வேற யாரு கொடுத்தாரு பட்டம்? கலைஞர் கருணாநிதி கொடுத்தாரா? சமூக நீதியை காத்த வீராங்கனைன்னு எதுக்காக கொடுத்தாரு? 69% இடஒதுக்கீடு நாட்டிலே ஆபத்தான பிறகு அந்த இடஒதுக்கீடை நாடாளுமன்றத்தில் 2 அவையும், மக்களவை மாநிலங்களவை 2ஐயும் ஒன்னா கூட்டி அதுல சட்டம் நிறைவேற்றி அதை ஜனாதிபதி கையெழுத்த வாங்கி 9th ஷெட்யூல் 9வது அட்டவணையில சேர்த்து சட்ட பாதுகாப்பு கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. அதுக்காக அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்போ சமூக நீதியை காப்பாற்றுறது எப்படி? அதே மாதிரி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை நாடாளுமன்றத்துக்கு பொது தொகுதியில திருச்சியில நிக்க வச்சவங்க தலில் ஏழுமலையை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அழகு பார்த்தது ஜெயலலிதா அம்மா. அதே மாதிரி சபாநாயகர் ஒருத்தர் அவர் சொல்றாரு, ஒரு எம்எல்ஏ, அம்மா எங்க வீட்டுல நான் விருந்து வச்சேன், ஆனா மற்றவங்க வந்து சாப்பிட்றதுக்கு தயங்குறாங்க, நான் தாழ்த்தப்பட்டவன்றதால. அப்படியா, சரி இருங்கன்னு சொல்லி அவரை சபாநாயகர் ஆக்கி தான் முதலமைச்சர் முதற்கொண்டு சபாநாயகர் வரும்போது எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும். அந்த பதவியை கொடுத்தாங்கல்ல, எந்த அளவுக்கு அழகு பார்த்தாங்க. அப்போ சமூக நீதி எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த விஷயத்துல முன்னோடியா இருக்கும். என்ன ஒன்னா அவங்க அதை பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, வெளியே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நீட்டு நீட்டு நீட்டுன்னு திமுக நீட்டி முழக்கம். ஆனா 7.5% இடஒதுக்கீடு குத்து அதுல கிட்டத்தட்ட 4000 இருந்து 6000 அரசு கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சவன நயா பைசா செலவு இல்லாம இன்னைக்கு ஸ்டெத்தஸ்கோப் போட்டு டாக்டர் ஆகிற சாதனையை வந்து அதிமுக செய்திருக்குது. கொரோனா காலத்துல அனைத்து மக்களுக்கு ஆல் பாஸ் மாணவர்களுக்கு போட்டது அதிமுக. இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. மீத்தேன் எடுக்கூடாது, ஈத்தேன் எடுக்கூடாது, நெடுவாசல் பிரச்சனை அப்படின்னு திமுக போராட்டம் 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 விவசாயி வச்சு போராட்டம் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அதிமுக என்ன செஞ்சு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு டெல்டா மண்டலத்துல அந்த 7 மாவட்டங்கள்ல ஒரு புல் பூண்டை கூட கமர்ஷியலுக்கு நீங்க எடுக்க முடியாது. போட்டுச்ச தீர்மானம். நீ யாராவது அங்க போய் நோண்ட முடியுமா நிலத்தை கமர்ஷியல் பர்பஸுக்காக? ஆனா இது வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் அதிமுகவுடைய டிராபேக்கா. இதுதான் இது இந்த முறை மக்கள் மத்தியில எடப்பாடியார் எடுத்துட்டு போறாரு. அதனால அதிமுகவின் எதிர்காலம், அதிமுக கூட்டணியின் எதிர்காலம் நல்லா இருக்கும். நான் போன வருஷமே நான் எதை சொன்னேன்னா, அதிமுகன்ற கப்பல் வந்து மிகப்பெரிய கப்பல். அந்த கப்பலுடைய மாலுமியை வந்து அடையாளம் தெரியாத ஒருத்தர் மாலுமி கப்பல் கேப்டனா வந்து இயற்கை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சுக்குது. வாரிசு அடையாளம் கிடையாது, உட்கார வச்சுது. அந்த கப்பல்ல யார் யார் ஏறுறாங்களோ கரை சேர்க்கப்படுவார்கள், மற்றவர்கள் தண்ணியோட போயிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னேன். அது வந்து இப்ப நடக்க போகுது. சரி, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.